தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் போர்டு மற்றும் ஐடெக் லேப் வழங்கப்பட உள்ள நிலையில் தொடக்கப் பள்ளியை பொறுத்தவரை ஸ்மார்ட் போர்டு வழங்குவதற்கு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன், பெயிண்டிங் இன்ஸ்டாலேஷன், யூபிஎஸ் இன்ஸ்டாலேஷன், ஐசிடி காம்பனன்ட் இன்ஸ்டாலேஷன் போன்ற 4 பணிகளை கல்ட்ரால் மூலமாக நமது பள்ளிக்கு மேற்கொள்ள இருப்பர். அதேபோன்று நடுநிலைப் பள்ளியை பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன், யூபிஎஸ் இன்ஸ்டாலேஷன், ஃபர்னிச்சர் இன்ஸ்டாலேஷன், ஐசிடி காம்பனன்ட் இன்ஸ்டாலேஷன் போன்று ஒவ்வொரு பணிகளையும் கல்ட்ரான் மூலமாக நமது பள்ளிக்கு மேற்கொள்வர். ஒவ்வொரு பணிகளையும் கல்ட்ரான் மூலமாக நமது பள்ளியில் நிறைவடைந்த பிறகு அதனுடைய விவரங்களை எம்எஸ் வலைதளத்தில் எவ்வாறு அப்டேட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கு emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எம்எஸ் வலைதளத்திற்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏர்வேக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் தொடக்கப்பள்ளியை பொறுத்தவரை ஸ்மார்ட் போர்ட் டெலிவரி அண்ட் இன்ஸ்டாலேஷன் ட்ராக்கர் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்மார்ட் போர்டு அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே குறிப்பு அப்படின்னு வந்திருக்கு. அதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களை பூர்த்தி செய்யும்போது கல்ட்ரான் நிறுவனத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பணியின் விவரங்களை மட்டுமே பூர்த்தி செய்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்ட்ரான் நிறுவனம் உங்களது பள்ளிக்கு வந்து குறிப்பிடப்பட்டுள்ள அந்த ஒர்க்கை இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா அப்டேட் பண்ண வேண்டாம். இப்போ உதாரணத்திற்கு ஸ்மார்ட் போர்டு அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இந்த பள்ளியில் டிஃபால்ட்டாக ஒர்க் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல நாட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குது. இது ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டை ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தோம் அதில் கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் ஸ்டேட்டஸ், ஒர்க் கம்ப்ளீட்டட் டேட், ப்ளீஸ் அப்லோட் ஏ ஃபோட்டோ கவரிங் த ஒர்க் ஹேப்பன்ட் அட் த கிளாஸ் ரூம், இந்த 4 விவரத்தை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணும்போது ஸ்மார்ட் கிளாஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன், பெயிண்டிங் இன்ஸ்டாலேஷன், யூபிஎஸ் இன்ஸ்டாலேஷன், ஐடி காம்பனன்ட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு 4 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களது பள்ளியில் கல்ட்ரான் நிறுவனம் மூலம் எந்த பணி நிறைவடைந்துள்ளதோ அந்த பணியை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணுவதற்கு அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களது பள்ளியில் கல்ட்ரான் நிறுவனம் மூலம் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் முடிவடைந்துள்ள காரணத்தினால ஸ்மார்ட் கிளாஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணினதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்குது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணின காரணத்தினால கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு ஒர்க் கம்ப்ளீட்டட் டேட் அப்படின்னு கொடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த தேதியில் அந்த ஒர்க்கு உங்களது பள்ளியில் நிறைவடைந்ததோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செட் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு ப்ளீஸ் அப்லோட் ஏ ஃபோட்டோ கவரிங் த ஒர்க் ஹேப்பன்ட் அட் த கிளாஸ் ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களது பள்ளியின் அந்த கிளாஸ் ரூமில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கவர் பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களது மொபைல் கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த ஃபோட்டோ வச்சுருக்கனோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணினதும் ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். அதன் பிறகு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கான மெசேஜ் வந்திருக்கும். இது போல் எந்தெந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அந்த ஒர்க்கை அப்டேட் பண்ணுவதற்கு திரும்பவும் பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஒர்க் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கோ அந்த ஒர்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பெயிண்டிங் ஒர்க் உங்களது பள்ளியில் கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா பெயிண்டிங் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒர்க் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா கம்ப்ளீட் கொடுத்துக்கோங்க. ஒர்க் கம்ப்ளீட்டட் டேட் அப்படிங்கிற இடத்துல எந்த தேதியில் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு அதற்குரிய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இது போல் கல்ட்ரான் நிறுவனத்தின் மூலம் எந்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கெல்லாம் உங்களது பள்ளியில் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அதற்குரிய ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டேட்டஸ், அதே போல் ஒர்க் கம்ப்ளீஷன் டேட், அதற்குரிய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து கொள்ளலாம். நன்றி.